ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இல்லையா. நான் இந்த அஃபென்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸும் ஷெடியூல்ஸும் லாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த அஃபென்ஸ் அண்ட் பெனால்ட்டி ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இம்போர்ட் அப்போது மேனுஃபேக்சரிங் அப்போல்லாம் இப்போ நம்ம இம்போர்ட்டுக்கு தானே பார்க்குறோம். இம்போர்ட் அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லையா. அதெல்லாம் பண்ணிட்டோம்னா என்னென்ன பனிஷ்மெண்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த சுப்பீரியஸான சப்ஸ்டன்ஸு, மிஸ்பிராண்டட் ட்ரக்ஸ் இதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் படித்தோம் இல்லையா. அந்த சப்போஸ் அந்த இம்போர்ட் பண்ணோம்னா என்னென்ன, இம்போர்ட் அடல்ட்ரேட்டட் சுப்பீரியஸ், அதாவது அந்த பேரை மாற்றி நம்ம ட்ரக்கை சேல் பண்ணுறோம், அன்சேஃபான ட்ரக்கை சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 5000 பெனால்ட்டி போடுவாங்க, 3 வருஷம் ஜெயில். ஓகேவா. இதை ஃபஸ்ட்டு டைம் பண்ணோம்னா, திரும்ப இதே தப்பை ரெண்டாவது டைம் பண்ணோம்னா 10,000 ஃபைனு, 5 வருஷம் ஜெயில், அதே தப்புக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அந்த இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அதே தான். அதாவது இந்த ட்ரக்கு இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொஹிபிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம படித்தோம் இல்லையா, ஒரு 7 இது ஞாபகம் இருக்கா, இதுன்னு காட்டுறேன். அது தான், இது இல்லை, இதுதான் இந்த கிளாஸஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ரொஹிபிஷன். இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 8 பாயிண்ட் படித்தோம் இல்லையா. இந்த 8 பாயிண்ட் இருக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணால் கூட நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வேர் இஸ் தட், எதனா ஒன்று பண்ணால் கூட நமக்கு 500 ஃபைன் போட்டுருவாங்க, 6 மாதம் ஜெயிலு. ஃபஸ்ட்டு டைம் பண்ணால், செகண்ட் டைம் பண்ணால் அதே 1000 தண்டனை, 1 வருஷம் ஜெயிலு. ஓகேவா. தேர்டு பாயிண்ட் என்னென்னா, அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டிருப்பாங்க, இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் தயாரிக்கவே கூடாது அப்படின்னு கான்ட்ராவென்ஷன் போட்டிருப்பாங்க. கான்ட்ராவென்ஷன்னா தடை போட்டிருப்பாங்க. ஓகேவா. அதை நம்ம மீறி நம்ம அதை இம்போர்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சரிங் இம்போர்ட் பண்ணோம்னா மேனுஃபேக்சரிங் வராது, இம்போர்ட். ஏன்னா இது இம்போர்ட் தானே படிக்கிறோம். சப்போஸ் அதை கான்ட்ராவென்ஷன் பண்ணியிருக்கிற ட்ரக்கை நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா செக்ஷன் 10A பிரகாரம் நமக்கு 5 வருஷம் ஜெயிலு, 5000 ஃபைனு, 3 வருஷம் ஜெயிலு. அதே செகண்ட் டைம் பண்ணோம்னா 10,000 ஃபைனு, இது 5 வருஷம் ஜெயில். இதுதான் அஃபென்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ். ஓகேவா. இப்போ ஷெடியூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் முக்கியமான ஷெடியூல் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா. எக்ஸாமுக்கு தேவையில்லாத நிறையா இருக்கும், இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா. ஷெடியூல் C1னா என்னதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிகிட்ருப்பேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். இப்போ ஷெடியூல் ஏன்னா இது படித்தாலே உங்களுக்கே புரியும். அதாவது அந்த ஃபார்ம் கண்டெயின் வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்மேட் லெட்டர் அப்ளிகேஷன், அந்த லைசன்ஸ் ஃபில் பண்ணுற ஃபார்ம் இருக்குது இல்லையா, அந்த ஃபார்மெல்லாம் ஷெடியூல் ஏல வரும். ஓகேவா. அதுக்கப்புறம் அதோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் இந்த ஃபார்முக்கு இந்த ஃபீஸுன்னு போட்டு வச்சுருப்பாங்க ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த ஃபார்ம் C1 C2 C1 வர ட்ரக்ஸ் எல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருப்பாங்க. இது ஃபீஸு அப்படின்னா அது ஷெடியூல் பியில் போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஷெடியூல் சின்னா எதுனா, இப்போ ஒரு ரெகுலேஷன் இருக்குது. ரெகுலேஷன்னா இது இம்போர்ட்டு பண்ணுறது, சேல் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலேஷன் இல்லையா. அதே அந்த ரெகுலேஷன் ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டை நம்ம ரெகுலேஷன் பண்ணோம்னா ஷெடியூல் சியில் வரும். ஓகேவா. இதுவே ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸை நம்ம ரெகுலேஷன் பண்ணோம்னா அது ஷெடியூல் C1ல் வரும். ஓகேவா. அதே சி பேரண்டல் ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சரிங், இம்போர்ட் எல்லாமே பண்ணுவாங்க, சேல்ஸ் எல்லாமே. அதே C1ல் பார்த்தோம்னா நான் பேரண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நிறைய பண்ணுவாங்க. நிறைய எல்லாம் தான் பண்ணுவாங்க. பேரண்டல்னால் இது இன்ஜெக்ஷன் வழியாக நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறது ட்ரக்கு. ஓகேவா. அதே நான் பேரண்டல்னால் நம்ம ஓரலாக எடுத்துக்கிறதோ இல்லை டாப்பிக்கல் ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுற ட்ரக்ஸோ அது மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. இது இம்பார்ட்டண்ட்டான ஷெடியூல். ஷெடியூல் டினா உங்களுக்கே புரியும். அதாவது கவர்மெண்ட்டால் முன்னாடியே ப்ரொவிஷன்னா முன்கூட்டியே இம்போர்ட் ஆன ட்ரக்ஸ் எல்லாம் எக்ஸ்டம்ப்டட் ஃப்ரம் தி ப்ரொவிஷன் ஆஃப், ஓகேவா, அந்த ட்ரக்கெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. அது ஷெடியூல் டியில் வரும். அடுத்தது இதெல்லாம் தேவையில்லை, இது நமக்கு அவ்வளோவா வராது.
இப்போ வந்து வேறு என்னதுன்னா ஷெட்யூல் E1லாம் வந்து அவ்வளோ ஈஸி தான், அது ஒன்றும் இல்லை. இப்போ ஆயுர்வேதிக்கு சித்தா யுனானிலே வந்து பாய்சன் தயாரிக்கிறதுக்கும் அதில் மருந்து இருக்கும், ஓகேவா, பாய்சனஸ் மருந்து. அந்த மாதிரி பாய்சனஸ் வர சப்ஸ்டன்ஸ் வந்து ஆயுர்வேதா சித்தா யுனானி இது மூணுத்தில் வந்துதானா அது வந்து ஷெட்யூல் E1ல் வந்து வரும், ஓகேவா. இதுதான் வந்து இது. அதே மாதிரி ஒரு நிமிஷம், எஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி எம் சொல்லிடுறேன். எம்மும் ஆல்ரெடி நான் சொல்லிகிட்ருக்கேன், ஒரு டைம். எம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து குட் மேனுஃபேக்சரிங் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் இன்க்ரீடியண்ட்டில் இருக்குன்னா அது வந்து ஷெட்யூல் எம்மில் தான் வரும், ஓகேவா. அது வந்து ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸ் பிளான்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னால தான் தேவைப்படும். அது மாதிரி குட் மேனுஃபேக்சரிங் பார்ட்டிகல்ஸாக வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு. இப்போது எம்மில் வந்து 3 ஷெட்யூலாக இருக்குது, M1 M2 M3, ஓகேவா. M1ல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹோமியோபதி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. M2ல் வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. M3ல் வந்து மெடிக்கல் டிவைசஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது மாதிரி இதெல்லாம் வந்து எம்மில் வரும், எம் ஷெட்யூலில், ஓகேவா. இதே மாதிரி தான் எஃப்பும். F1ல் அதே மாதிரி தான். எஃப் வந்து என்ன ஆகுதுன்னா பிளட் பேங்க், அது ஒரு, ஓகேவா. என்ன பிளட் பேங்க்னால் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா பிளட் பேங்கிங் ரன் பண்ணுறதுக்காக. இப்போ உங்களுக்கு இது பச்சாலே புரியும் பாருங்க. ஷெட்யூல் வந்து எஃப் வந்து F1 F2 F3 3 இருக்குது. F1 வந்து என்ன பண்ணுவாங்க, வேக்சின்ஸை வந்து ரெகுலேஷன் பண்ணுவாங்க, தயாரித்து விற்று இம்போர்ட் பண்ணி எல்லாமே. ரெகுலேஷன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க அதை, ஓகேவா. ரெகுலேஷன்னா இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து மேனுஃபேக்சரிங் சேல் எல்லாமே அதுதான். வேக்சின்ஸு, அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்னா என்ன, அது சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்னால் அது ஸ்டிச் பண்ணுறதுலேருந்து காட்டன் வச்சு வைப் பண்ணி அது க்ளீன் பண்ணுற வரையும் மொத்தமே அது தான், ஓகேவா. அம்பிளிக்கல் டேப்ஸ்னால் இது ஒரு சர்ஜிக்கல் டிவைஸ் வந்து, ஓகேவா. இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, காட்டன் டேப், ஓகேவா. சரி இருங்க, அடுத்தது பார்க்கலாம். அது உங்களுக்கு சொல்ல. ஷெட்யூல் ஜேன்றது வந்து இது அதாவது ஒரு ஃபேக்கான கிளைம்ஸ் வந்து இது பண்ணுறது, அதாவது மிஸ்லீடிங்கான தகவலை வந்து தரது. அதாவது இந்த ட்ரக் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இது சரியாயிடும், 100% இது ஆக்ஷன் தரும், இது வந்து பக்காவான மருந்து எங்களது தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபால்ஸான இது. ஆனால் அது வந்து எதுவுமே அந்த ட்ரக் வந்து பண்ணாது, சும்மா அவங்க பிஸ்னஸுக்காக அந்த மாதிரி போய் சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த ட்ரக்கெல்லாம் வந்து ஷெட்யூல் ஜேயில் தான் வரும், ஓகேவா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஷெட்யூலு. அடுத்தது வந்து ஷெட்யூல் ஒய் எக்ஸு. ஷெட்யூல் எக்ஸ்னால் வந்து அதே தான், இம்போர்ட்டு சேலு லேபிளிங் பேக்கேஜிங் வந்து கவர்னடு பை ஸ்பெஷல் பர்மிஷன் முன்னாடியே முன்கூட்டியே வந்து லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸை வச்சுன்னு இது இந்த ட்ரக்குன்னு வச்சுன்னு இம்போர்ட் சேல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது தான் வந்து ஷெட்யூல் எக்ஸ், ஓகேவா. அது வந்து முக்கியமான வார்த்தைன்னா கவர்னடு பை ஸ்பெஷல் பர்மிஷன், ஓகேவா. ஷெட்யூல் ஒய்ன்றது வந்து ஒன்றுமே ஈஸி தான். ஷெட்யூல் ஒய்ன்றது வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஒரு நியூ ட்ரக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னா கிளினிக்கல் ட்ரையல் வந்து பண்ணியிருப்போம். அந்த கிளினிக்கல் ட்ரையல் வந்து என்ன எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேவா. அந்த கிளினிக்கல் ட்ரையல் பண்ண போகிற ட்ரக்கெல்லாம் வந்து ஷெட்யூல் ஒயில் தான் வந்து இருக்கும், ஓகேவா. இதுதான் வந்து இந்த ஷெட்யூல்ஸ். இன்னும் நிறைய ஷெட்யூல் இருக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. அப்படி செகண்ட் யூனிட்டில் வந்து தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன்.